வணக்கம். இன்றைக்கு உடலில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கும் முக்கிய பழங்களை பற்றி பார்க்கலாம். நமது உடலில் உள்ள கழிவுகளும் நச்சுக்களும் அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. குறிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கொள்வது, போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது, முறையான தூக்கம் மற்றும் முறையாக சிறுநீர் கழிக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பது அவசியம். அது மட்டும் இன்றி நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உடலில் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைத்து உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவும். அந்த வகையில் உடலில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றச் செய்யும் அற்புதமான 5 பழங்களை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. விட்டமின் சி நிறைந்த பழங்கள். பொதுவாக விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவை உடலில் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு உடலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகள் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்கிறது. அந்த வகையில் நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொழுமிச்சை, நார்த்தங்காய் போன்ற விட்டமின் சி நிறைந்த பழங்களை அடிக்கடி உட்கொண்டு வரும் பொழுது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்கிறது. மேலும் கெட்ட கொலஸ்ட்ரால், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றை குறைக்கவும் இதய நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறது. 2. கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் அனைத்து விதமான விட்டமின்கள், மினரல்கள், தாதுச்சத்துக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன. இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து குடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்துகிறது. இதன் மூலம் உடலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றச் செய்து இரத்தம் சுத்தமடைய உதவுகிறது. மேலும் சரும ஆரோக்கியம், எலும்புகள் ஆரோக்கியம், கருப்பை மற்றும் இதய ஆரோக்கியம் போன்ற பல நன்மைகளை தரக்கூடியது. 3. ஆப்பிள். உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்வதில் ஆப்பிள் பழம் சிறந்தது. ஆப்பிளில் நிறைந்துள்ள அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை குறைக்கவும், நுரையீரல், கல்லீரல், கணையம், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் உள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து அதன் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. 4. பப்பாளி பழம். உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் பப்பாளி பழம் சிறந்தது. இதில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு கழிவுகளை நீக்குகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறது. குடல், கல்லீரல், கருப்பை போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியம் அதிகரிப்பதற்கும் கண் பார்வை திறனை மேம்படுத்தவும் இரத்த உற்பத்திக்கும் சிறந்தது பப்பாளி பழம். மேலும் சிறுநீரகத்தில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றச் செய்து சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் பப்பாளி தடுக்கிறது. 5. திராட்சை. திராட்சை பழத்தில் கருப்பு நிறத்தில் இருக்கும் பன்னீர் திராட்சை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு சிறந்தது. இப்பழத்தை இதன் விதைகளோடு சேர்த்து உட்கொண்டு வரும் பொழுது இதில் நிறைந்துள்ள விட்டமின் சி, நார்ச்சத்து, ரெஸ்வராட்ரால் என்னும் வேதிப்பொருள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை உடலில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றச் செய்து இரத்தம் சுத்தமடைவதற்கும் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்து செல்களை புதுப்பிக்கவும் உதவுகிறது. உடலை நீரேற்றமாகவும் சருமத்தை பளபளப்பாகவும் வைக்கிறது. உடலின் முதுமை தோற்றத்தை தடுத்து இளமைத்தன்மையை நீட்டிக்க உதவுகிறது. மேற்கூறிய இந்த 5 வகையான பழங்களை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் உள்ள நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கி எண்ணற்ற நோய்களை குறைக்கும், உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.